லைவ் ஆன் எவன் நேயர்களுக்கு வணக்கம். கண்ணப்பா படம் எல்லாருமே பார்த்துட்டு மிக சந்தோஷமாக வந்து தியேட்டர் விட்டு வெளியே வந்தாங்க. ஒரு சிலவங்களுக்கு வந்து படம் பிடிச்சிருந்தது, ஒரு சிலவங்களுக்கு டூரேஷன் அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மொத்தத்தில் இந்த படத்தை உள்ளே போயிட்டு வந்தோம் அப்படின்னா, அதாவது 3 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தில் வந்து பார்த்தோம்னா ஏகப்பட்ட நடிகர் பட்டாளங்களே நடிச்சிருக்கு. முக்கியமாக விஷ்ணு மஞ்சு அவர்களை வச்சு தான் இந்த கதை முழுக்கம் வந்து போகுது. அதுக்கு நடுவில் நிறைய பேர் வராங்க. பிரபாஸ் வராரு, மோகன்லால் வராரு, சரத்குமார் வராரு, காஜல் அகர்வால் வராங்க, அக்ஷயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் வந்து ஏகப்பட்ட பெரிய பட்டாளங்களே வருது. இந்த படத்தை எப்படி இருக்குது அப்படின்னோம்னா ரொம்ப அருமையாக இருக்குன்னு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிருக்கணும், செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிருக்கணும். இருந்தாலும் வந்து பார்க்கலாம், கொஞ்சம் ரொம்ப நம்மளுக்கு பொறுமை வேணும் அப்படின்னு தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தனுக்கு சாமி நம்பிக்கை சுத்தமாக இருக்காது, அவனுக்கு எப்படி சாமி நம்பிக்கை வருது அப்படின்ற மையத்தை வச்சு இந்த கண்ணப்பா மூவி வந்து எடுத்துகிட்டு போயிருக்கார் இயக்குனர். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்கள, ரொம்ப எஃபெக்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த கிராஃபிக்ஸு, மியூசிக்கு, சண்டை காட்சி, கிளாமருக்கும் கொஞ்சம் பஞ்சம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். என்ன ஒன்று அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சிலவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல் கேமரா ஒர்க்கு அவ்வளோ அருமையாக இருக்குது. லொக்கேஷன்லாம் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஃபாரின்லேயும் கொஞ்சம் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில செட்டும் போட்டிருக்காங்க. எந்த ஒரு செட்டு போட்டதும் எந்த விஷயங்களும் வந்து தெரியவே இல்லை. ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே, அதாவது நாத்திகரும் பார்க்கலாம், கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களும் பார்க்கலாம். ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்னா, இந்த படம் அதுதான் கண்ணப்பா வந்து அதுதான் மையம் கொண்டிருக்கு. ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் திடீர்னு எப்படி கடவுள் நம்பிக்கை வந்தது அப்படின்னு சொல்கிறவங்க தான் போய் பார்க்கணும். இல்லை ஒருத்தனுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது, அது எப்படி கடவுள் நம்பிக்கை இல்லாமல் அவனுக்கு எப்படி ஆகுது அப்படின்றவங்களும் வந்து இந்த படத்தை போய்ட்டு பார்க்கலாம். ரொம்ப அருமையாக இருக்குது. மீண்டும் அடுத்த ஒரு மக்களாகி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த படத்தை, கண்ணப்பா படத்தை பார்த்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.